இவ்வளோ நாள் நம்ம ஓரல் மெடிசின் பத்தி பார்த்திருப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் பத்தி பார்த்துரலாம். ஒரு பேப்பர் எடுங்க, ஜென்டாமிசன் ஒரு ஹெட்லைன் போடுங்க. இத எந்தெந்த சிம்ப்டம்ஸ் இருக்கப்ப யூஸ் பண்ணலாம், எப்பப்பலாம் யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ டோசேஜ் யூஸ் பண்ணணும், எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளைண்டா மேக்ஸிமம் வந்துட்டு 1 கேஜிக்கு கம்மியா இருக்க சிக்ஸ்க்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு ஓரல் மெடிசினே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதோட கிட்னி வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கும். இன்ஜெக்ஷன் அந்த மாரி யூஸ் பண்ணீங்கன்னா, அதுவே வந்துட்டு கிட்னி ஸ்ட்ரெஸ் பண்ணி அதுவே டெத் ஆகறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இப்ப இது என்னென்ன டிசீஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிவியர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அதாவது பாக்டீரியல் கோல்டு தான். சளி பிடிச்சிருக்க சிம்ப்டம்ஸ் எல்லாம் இருக்கும். சிம்ப்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, மூச்சு விட கஷ்டப்படும், கர்ரு கர்ருன்னு சவுண்ட் வரும், மூக்குல சளி ஒழுகும், பேர்ட் ரொம்ப வீக்கா இருக்கும், ஃபீட் ரொம்ப கம்மியா சாப்பிடும். இந்த மாதிரி சிம்ப்டம்ஸ் இருந்தா யூஸ் பண்ணலாம். இதுவே வந்துட்டு குறைசார ரேஞ்சுக்கு போயிருச்சுன்னா இந்த இன்ஜெக்ஷன் யூஸ் ஆகாது. தைலோசின் இன்ஜெக்ஷன் போடணும். ரெண்டாவது டிசீஸ் ஈகோலி இன்ஃபெக்ஷன். இதோட சிம்ப்டம்ஸ் கிரீன் அண்ட் எல்லோ கலர்ல டிராப்பிங்ஸ் ரொம்ப வாட்டரியா லூஸ் மோஷன் போகும். அண்ட் அதோட சேர்த்து பின்னாடி பார்த்தீங்கன்னா வெண்ட் ரொம்ப டர்ட்டியா இருக்கும். அண்ட் பேர்டு வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்கும். அதோட சேர்த்து சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகும். இந்த மாதிரி சிம்ப்டம்ஸ் இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணலாம். மூணாவது டிசீஸ் செப்டிசெமியா அதாவது பிளட் இன்ஃபெக்ஷன். இது இருந்துச்சு அப்படின்னா ஹை ஃபீவர் இருக்கும். அதோட சேர்த்து ரொம்ப டயர்டா நடக்கவே முடியாத அளவுக்கு ஐ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு ஒரு ஓரமா நின்றுருக்கும். இந்த மாதிரி சிம்ப்டம்ஸ் இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணலாம். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா வவுண்ட் அண்ட் இன்ஜுரி இன்ஃபெக்ஷன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது சண்டை விட்டு இந்த மாதிரி புண்ணாயிருது, இல்ல வேற ஏதாவது அடிபட்டு புண்ணாயிருது. இந்த மாதிரி டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம புண்ணுக்கு வந்துட்டு என்னென்ன மெடிசன் யூஸ் பண்ணுவோமோ அதை வெளியில யூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து எந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்துட்டு எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நார்மல் கோல்டு, இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்ப வந்துட்டு நார்மலா வந்து கோல்டு பிடிக்குது, அப்போ வந்துட்டு சும்மா இருமுது, ஆனால் ஃபீவர்லாம் இந்த மாதிரி எதுவும் இல்லை, அப்போ வந்துட்டு இதை யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்துட்டு ஒன்று வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கும், அப்படி இல்லைனா கிளைமேட் சேஞ்சினால வர என்வரன்மெண்ட் ப்ராப்ளமாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷன் வேஸ்ட் தான். அது வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் என்வரன்மெண்ட் தான் சரி பண்ணணும். ரெண்டாவது ராணிக்கெட் வைரஸ்னால வரக்கூடிய நியூ கேஸ்டல் டிசீஸ். இதோட சிம்ப்டம்ஸ் வந்து தலை சுத்துறது அண்ட் ரெக்க கால் இதெல்லாம் இழுத்துக்கிட்டு பேரலைஸ் ஆகி ரொம்பவே நடக்க முடியாம போயிடுறது. அதுக்கப்புறம் கிரீன் கலர்ல ரொம்ப வாட்டரியா லூஸ் மோஷன் போறது. அதோட சேர்த்து நிறைய சிக்ஸ் வந்து ஒரே டைம்ல ரொம்ப மாசா டெத் ஆகுறது. இந்த மாதிரி சிம்ப்டம்ஸ் இருந்துச்சுன்னா ராணிக்கெட் டிசீஸ். அதுக்கு வந்துட்டு நம்ம மெடிசனே கிடையாது. இந்த மெடிசன் யூஸ் பண்ணீங்கனால அது யூஸ் ஆகாது. அதுக்கு வந்துட்டு ஒன்லி வேக்சின் மட்டும் தான். நம்ம போடுற 5ல 3 வேக்சின் அந்த நோயை வராம பாத்துக்கிறதுக்காக போடுறதா. மூணாவது எப்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பிரிவென்ஷனுக்காக. இப்போ ஒரு கோழிக்கு வந்துட்டு நோய் வந்துச்சு, அதனால மற்ற கோழிகளுக்கு வராம பாத்துக்கிறேன் அப்படின்னு சிம்ப்டம்ஸ் தெரியறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே சிம்ப்டம்ஸ் தெரிஞ்சதுனா மட்டும் தான் நம்ம எந்த மருந்தா இருந்தாலுமே யூஸ் பண்ணணும். அண்ட் எந்த நோயுமே வராதுக்கு முன்னாடி வந்து நான் ஜஸ்ட் பிரிவென்ஷனுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னு இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷன் எப்படி போடணும்னு பார்த்தலாம். இது ஒரு மசில் இன்ஜெக்ஷன், செஸ்ட்ல அதாவது நெஞ்சில இந்த இன்ஜெக்ஷன் போடலாம். உங்களுக்கு நெஞ்சில இன்ஜெக்ஷன் போட தெரிஞ்சதுனா மட்டும் போடுங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு வெட்டு கொண்டு போய் போட்டு வந்துடலாம். இல்ல நிறைய கோழிக்கு போடணும் அப்படின்னா வெட்ல இருந்து ஒருத்தர் வர சொன்னீங்கன்னா கூட வந்துருவாங்க. அப்படி வர சொல்லி போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு டோசேஜ் எவ்வளவுன்னு பார்த்தலாம். இங்க தான் வந்துட்டு நிறைய பேர் தப்பு பண்றதே. மேக்ஸிமம் மெடிசன் சொல்றவங்களே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அது என்ன பிராண்ட், அதுல எவ்வளவு எம்ஜி, அதாவது எம்ஜிங்கிறது அந்த மெடிசனோட பவர் சொல்ற மாதிரி, அது எதுவுமே நோட் பண்ணாம சும்மா ஜென்டாமிசன் இன்ஜெக்ஷன் எடுத்தாவே 0.5 ml போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி நம்ம போடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு பிராண்ட்லயும் எம்ஜி மாறும். 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு 4 எம்ஜி போகுது. இப்போ அதாவது பாத்தீங்கன்னா என் கையில் இருக்கிற மெடிசன் 1 mlக்கு 40 எம்ஜி இருக்கிற மாதிரி மெடிசன். இதோட டோசேஜ் பாத்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 0.1 ml, இப்போ 2 கிலோ இருந்துச்சுன்னா 0.2 ml இந்த மாதிரி மாறும். அதனால எப்பவுமே நீங்க மெடிசன் வாங்குற இடத்துல என்ன பிராண்ட் என்ன எம்ஜின்னு அங்கேயே டோசேஜ் கேட்டுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு எமோஜியை கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.